குழந்தைகள் 20 வயதில் திருமணம் செய்தால் ஒரு நூற்றாண்டில் 5 தலைமுறைகள் உருவாகின்றன. குழந்தைகள் 25 வயதில் திருமணம் செய்தால் ஒரு நூற்றாண்டில் 4 தலைமுறைகள் உருவாகின்றன. குழந்தைகள் 33 வயதில் திருமணம் செய்தால் ஒரு நூற்றாண்டில் 3 தலைமுறைகள் மட்டுமே உருவாகிறது. இந்த எளிய கணக்கே இந்து சமூகத்தின் மக்கள் தொகை வளர்ச்சி எந்த திசையில் செல்கிறது என்பதை காட்டுகிறது. சிந்திக்க வேண்டிய விஷயம், அடுத்த நூற்றாண்டிலும் நமது சமூகம் உயிர் வாழுமா? இப்பொழுது இந்த சமூகம் தன்னைத்தானே சிந்திக்க வேண்டிய நேரம். இன்று ஒரு விசித்திரமான இருள் பரவி வருகிறது. கிராமங்களில் வெறிச்சோடி வருகின்றன. நகரப்பகுதிகள் அமைதியாகின்றன. வீடுகள் மௌனமாகின்றன. பெண்கள் 30 35 வரை திருமணமின்றி இருக்கின்றனர். ஆண்கள் 35 வயது தாண்டியும் திருமணம் ஆகாமல் உள்ளனர். திருமணங்கள் மிகவும் தாமதம் ஆகின்றன. ஒரே ஒரு குழந்தை மட்டுமே பிறக்கிறது. பின்னர் விவாகரத்து. சிதைந்த குடும்பங்கள். பெற்றோர் தனிமையில் விடப்படுகின்றனர். ஒரு முழு தலைமுறை வெறுமையை அனுபவிக்கிறது. இதை நாம் நன்றாக கல்வி பெற்ற சமூகம் என அழைக்கலாமா, அல்லது தன்னைத்தானே அழிக்கும் சமூகம் என அழைக்கலாமா? மக்கள் தொகையை குறைக்கும் அமைதியான சதி. 100 பேர் = 50 தம்பதிகள் என்று எடுத்துக்கொள்ளுங்கள். ஒவ்வொரு தம்பதியும் ஒரே ஒரு குழந்தை பெற்றால் அடுத்த தலைமுறையில் மக்கள் எண்ணிக்கை 45 46 குறையும். இது தொடர்ந்தால் 3வது தலைமுறையில் சமூகம் கிட்டத்தட்ட மறைந்தே விடும். இது பயமுறுத்தும் கற்பனையல்ல, இது கணிதம். இது இப்போதே நடந்து கொண்டு இருக்கின்றது. கிராமங்கள் அழிந்து வருகின்றன. நகரங்களில் உயரமான கட்டடங்கள் இருக்கலாம், ஆனால் கூட்டு குடும்பங்கள் இல்லை. ஏன் புதிய மருமகள்கள் ஒரே குழந்தை போதும் என்று நினைக்கிறார்கள்? வாழ்க்கையை அனுபவிக்க. என் வேலை பாதிக்கப்படக்கூடாது, என் உடல் பாதிக்கப்படக்கூடாது. சமூகம் என்னை மாடர்ன் என்று பார்க்க வேண்டும். இதுவா மதம்? இதுவா நம் கலாச்சாரம்? இதுவா நம் முன்னோர்களின் பாரம்பரியம்? உண்மை என்னவென்றால், இன்று குழந்தைகள் அன்பின் விளைவாக இல்லை, ஒரு சமூக காட்சி பொருளாக மாறிவிட்டனர். பார், எங்களுக்கு ஒரு குழந்தை இருக்கு. இந்த சிந்தனை மத விரோதமானது மட்டுமல்ல, எதிர்காலமற்றதும் கூட. மிகப்பெரிய தவறு. பெண்ணின் தந்தை 22 25 வயதில் திருமணம் செய்து குடும்பம் அமைத்த அதே தந்தை இன்று தனது மகளை 30 வயது வரை இளவரசி போல வைத்திருக்கிறார். சில நேரங்களில் வேலை என்ற பெயரில், சில நேரங்களில் நல்ல மாப்பிள்ளை கிடைக்கவில்லை என்று, சில நேரங்களில் வரதட்சணை அந்தஸ்து என்ற பயத்தில். முடிவு, மக்கள்கள் மன அழுத்தம், IVF சிகிச்சை அல்லது விவாகரத்து. மெதுவாக சமூகம் சிதறுகிறது. இந்த சமூகத்தின் பயமுறுத்தும் படம். சராசரி திருமண வயது ஆண்கள் 32, பெண்கள் 29. சராசரி குழந்தைகள் ஒரு தம்பதிக்கு 1 அல்லது 0.5. 4 தம்பதிகளில் ஒரு தம்பதி. குழந்தை இல்லாதவர்கள் அல்லது மருத்துவ பிரச்சனைகள் அல்லது விவாகரத்து விகிதம் இந்துக்களில் வேகமாக உயர்ந்து வருகிறது. ஆயிரக்கணக்கான இளைஞர்கள், இளம்பெண்கள், திருமணமில்லை, எதிர்கால திட்டமில்லை. சமூகத்தில் அறிவாளிகள் என்ன செய்கிறார்கள்? மௌனம். திருமணம், குடும்பம், குழந்தைகள் எல்லாம் சுமை என்று கருதப்படுகிறது. ஆனால் இது ஆன்மீகம் அல்ல, இது தப்பித்தல். திருமணம் உலக கட்டுப்பாடு அல்ல, அது தர்மத்தின் தூண். பரம்பரை, கலாச்சாரம் தொடரும் வழி. சுய விழிப்புணர்வு நேரம். பெண்களை இளவரசிகள் ஆக்கியதால் அவர்களின் ஞானத்தை பறித்தோம். ஆண்களை பொறுப்பிலிருந்து விடுவித்தோம். திருமணம் தள்ளிப்போனது. நடந்தபோது மிகவும் தாமதம். ஒரே குழந்தை, மீண்டும் அதே தனிமை, அதே வீழ்ச்சி. இப்போது என்ன செய்ய வேண்டும்? ஆண்கள் 22க்கு பின், பெண்கள் 20க்கு பின் திருமணத்தை முன்னுரிமை செய்யுங்கள். ஒரே குழந்தை அல்ல, குறைந்தது 3 குழந்தைகள். சமூகம் இதை தேவைப்படுத்துகிறது. சமூக தலைவர்கள், சந்நியாசிகள், அறிஞர்கள் இந்த விஷயங்களில் வெளிப்படையாக பேச வேண்டும்.
பெண் குழந்தைகளின் தந்தைகள் அவர்களின் வயது, மனநிலை, எதிர்காலத்தை புரிந்து கொள்ளுங்கள். எதிர்பார்ப்புகளை குறையுங்கள், புரிதலை அதிகரிங்கள். உங்கள் மகளின் வாழ்க்கையை காப்பாற்றுங்கள். இறுதி எச்சரிக்கை: இப்போதும் நாம் விழிக்கவில்லை என்றால் இளைஞர்கள் இருக்க மாட்டார்கள், பெண்கள் இருக்க மாட்டார்கள், குழந்தைகள் இல்லை, கலாச்சாரம் இல்லை, சமூகம் இல்லை, கோவில்கள் இல்லை. வரலாறு எழுதும் அமைதியாக தன்னைத்தானே அளித்தது இந்த சமூகம். இந்த செய்தியை படித்ததில் பிடித்ததை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன். எங்களுடைய ஜம்பு டிபிஆர் சேனலுக்கு தொடர்ந்து உங்கள் ஆதரவுகளை தாருங்கள்.